இங்கே இது வந்து தீபாவளிக்கு வந்து பலகாரம் செய்யும்போது எடுத்தது. நிறையா செஞ்சாங்க அம்மா. முறுக்கு அது இதுன்னு சொல்லிட்டு. முன்னாடி சின்ன பிள்ளையில அடிக்கடி வந்து இந்த சோமாஸை வந்து செய்வாங்க. இப்போ வந்து ரீசெண்ட் டேஸில் செய்யவே இல்லை. இப்போது நாங்கள் வீட்டில் எல்லாருமே இருந்தோமா, அதனால் வந்துட்டு அது செய்யலான்னு சொல்லிட்டு செஞ்சாங்க. ரொம்ப வருஷம் கழித்து செஞ்சதுனால நாங்கள் வந்து இதை வீடியோ எடுத்துகிட்ருக்கோம். மற்றதும் செய்யும்போது முறுக்கு இதெல்லாம் செய்யும்போது எல்லா பலகாரமும் சேர்த்து எடுக்கலாம்னு நினச்சோம். ஆனால் இந்த வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறதெல்லாம் ரொம்ப குழந்தைங்கள வச்சுட்டு கஷ்டமாக இருக்குது. அதனால் அந்த வீடியோலாம் எடுக்கலை. இது சோமாஸா வந்து ரொம்ப வருஷம் கழித்து பண்ணுறோம். எங்கள் அம்மா சூப்பராக செய்வாங்க, அதனால் அதை மட்டும் எடுத்தோம். முறுக்கு மேபி நார்மலாக எல்லாருமே பண்ணுறது தான், அதே ப்ரொசீஜர் தான் பண்ணுவாங்க. இந்த சோமாஸா எடுக்கணும்னு தோணுச்சு, அதனால் இது மட்டும் தனியாக எடுத்து போட்டிருக்கோம். இது எப்படி பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு மைதா மாவில் உப்பு போட்டு நல்லா அந்த சப்பாத்தி பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுருப்பாங்க. அதை வந்து சப்பாத்தி ரோல் பண்ணுற மாதிரியே ரோல் பண்ணி வச்சுக்கணும். இதுக்குள்ளே வந்து பூரணம் வைப்போம்ல, அதுக்கு வந்து பொட்டுக்கடலை தேங்காய் நல்லா வறுத்துக்கணும். ஏன்னா இது வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும், அதனால் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா கோல்டன் ப்ரௌனில் நல்லா வறுத்துப்பாங்க. அதுக்கப்புறம் வெள்ளை எள்ளு போடுவாங்க, இல்லை கருப்பு எள்ளு எது இருக்கோ. அம்மா வந்து வெள்ளை எள்ளு போட்டிருக்காங்க. அப்புறம் ஏலக்காய் பவுடர் பண்ணி போட்டிருப்பாங்க. இது கூட வந்து சர்க்கரை சேர்த்துருப்பாங்க. இது வந்து வெறும் வாயிலே நல்லாயிருக்கும், சும்மாவே எடுத்து எடுத்து சாப்பிட்லாம், அந்த மாதிரி இருக்கும். இதை வந்து இதுதான் பூரணத்துக்கு உள்ளே வைக்கிறது. இது வந்து அந்த சப்பாத்தி ரோல் பண்ணியிருக்கோம்ல, அந்த இதுக்குள்ளே வந்துட்டு இதை ஒரு ஸ்பூன் எடுத்து வச்சுக்கணும். இந்த ஸ்பூன் பாருங்களேன், இது எங்கள் அம்மாவுக்கு வந்து சீதனமாக வந்தது. அந்த காலத்துலேருந்து இந்த ஸ்பூனை மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. அது என்னமோ சென்டிமெண்ட்டாக என்னன்னு தெரில, ஆனால் இதை தேடி வச்சு இந்த பூரணம் செஞ்சாங்கன்னா இந்த ஸ்பூன் தான் எடுத்துப்பாங்க. இது எப்படி இருக்கணும்னா, ஒரு சைடு வந்து அந்த ஸ்டஃப் வந்து பூரணத்தை உள்ளே வைக்கிறது, இன்னொரு சைடு வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதே இன்னொன்று இருக்குது, சில்வரில் இருக்குது. ஆனால் வந்து அதை எடுக்க மாட்டாங்க, சென்டிமெண்ட்டாக இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. அதை தான் நாங்கள் இப்போ கட் பண்ணிகிட்ருக்கேன். அப்போ நாங்கள் பேசும்போது சொல்லிகிட்டு இருந்தோம், இதுதான் நல்லா இருக்கேம்மா, ஏன் நீ இதை அடிக்கடி செய்ய மாட்டேங்கிற, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க, இது செய்கிறதுக்கு இன்னும் ஒரு 4-5 பலகாரம் எக்ஸ்ட்ரா செஞ்சுட்டு போயிடலாம், அந்தளவுக்கு இது வேலை இழுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் தனியாக செய்ய முடியாது. சின்ன வயசில் வந்து அத்தை கூட சேர்ந்து செய்வாங்க, அத்தையும் இவங்களும். அதாவது ஒரு பலகாரம் செஞ்சால் சேர்ந்து 2 பேர் வீட்டுக்கும் சேர்ந்து செஞ்சுட்டு அதை வந்து பிரித்து எடுத்துப்பாங்க. அதனால் 2 பேர் பேசிக்கிட்டே செஞ்சு ஈஸியாக செஞ்சுருவாங்க. இப்போ வந்து அதை செய்ய முடியல அவங்களால. அதனால் வந்துட்டு நாங்கள் எல்லாமே இருக்கிறதுனால ஷேர் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ அம்மா வந்து அந்த சப்பாத்தி ரோலை வந்து தேய்ச்சி கொடுத்துட்டாங்க. நான் வந்து உள்ள பூரணத்தை வச்சு அதை ஸ்டிக் பண்ணி அந்த இதை கட் பண்ணி நான் எடுத்து கொடுத்துருவேன். என் தங்கச்சி வந்து பொரிச்சு எடுத்துட்டா. இப்படி தான் இதை வந்து செஞ்சோம். இப்படி தாங்க எங்கள் வீட்டில் இந்த சோமாஸ் செய்வாங்க. உங்கள் வீட்டில் எப்படி செய்வாங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். சில பேர் வந்து அதில் வெல்லம் வைப்பாங்க, நிறைய டிஃப்ரெண்ட்டாக நான் பார்த்துருக்குறேன். ஆனால் எங்கள் வீட்டில் இப்படி தான் பண்ணுவாங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.